வெல்கம் டு டெஸ்லா அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பாலிட்டி, இந்திய அரசியல் அமைப்பிலிருந்து ஒரு 10 கொஷின்ஸ், இம்பார்ட்டண்ட் 10 கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு மெனி பார்ட்டிஸ் இன் இந்தியா ஹேவிங் நேஷ்னல் பார்ட்டி ஸ்டேட்டஸ்? இந்தியாவில் தேசிய கட்சி என்ற அந்தஸ்தை பெற்றுள்ள கட்சிகள் எத்தனை? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டி, 8 கட்சிகள். சரிங்களா? என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1885. அடுத்து பாரதிய ஜனதா கட்சி எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1980. அடுத்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா எப்போனா 1925. அடுத்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட், ஸோ இது பார்த்திங்கன்னா 1964. அடுத்து பகுஜன் சமாஜ் கட்சி 1984. அடுத்து தேசியவாத காங்கிரஸ் 1999. திரிணாமுல் காங்கிரஸ் 1998. அடுத்து தேசிய மக்கள் கட்சி நேஷ்னல் பீப்புள் பார்ட்டி 2013. ஸோ இதான் என்னென்னா, இந்தியாவில் இப்போ இருக்கக்கூடிய தேசிய கட்சிகளோட எண்ணிக்கை மற்றும் தேசிய கட்சிகள். சரிங்களா? ஸோ அடுத்து இரண்டாவது கொஷின், இந்திய அரசியலமைப்பின் 6வது அட்டவணை குறிப்பிடுவது என்ன? சரிங்களா? ஆப்ஷன் ஏ பஞ்சாயத் ராஜ், பி தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினரை நிர்வகிக்கும் முறை. அடுத்து சி அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா மற்றும் மிசோரம் ஆகிய மாநிலங்களின் பழங்குடியினர் பகுதிகளை நிர்வகிப்பது. ஆப்ஷன் டி பதவி பிரமாணம் செய்யும் முறை. சரிங்களா? இன் இங்கிலீஷ், த 6th schedule of Indian Constitution deals with ஆப்ஷன் ஏ பஞ்சாயத் ராஜ், ஆப்ஷன் பி administration of scheduled areas as well as scheduled tribes, ஆப்ஷன் சி administration of tribal areas in Assam, Meghalaya, Tripura and Mizoram, ஆப்ஷன் டி forms of oath and affirmation. சரிங்களா? ஸோ இதுக்கான சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி administration of tribal areas in Assam, Meghalaya, Tripura and Mizoram. இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பஞ்சாயத் ராஜ் வந்து எத்தனாவது அட்டவணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11வது அட்டவணை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஷெட்யூல்டு ஏரியாஸ் ஆஸ் வெல் அஸ் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், இது பார்த்தீங்கன்னா 5வது அட்டவணை. அதாவது அட்டவணைப்படுத்தப்பட்ட பகுதிகள் மற்றும் அட்டவணைப்படுத்தப்பட்ட பழங்குடியினர் இவங்களை நிர்வகிக்கக்கூடிய அட்டவணை, அதுதான் நான் பார்த்தீங்கன்னா 5வது அட்டவணை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ஸ் ஆஃப் ஓத் அண்ட் அஃபர்மேஷன், இது பார்த்தீங்கன்னா 3வது அட்டவணை. சரிங்களா? அடுத்து 3வது கொஷின், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இன்டர்ஸ்டேட் கவுன்சில் ஐஎஸ்சி. என்னென்ன பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆர்டிகிள் 263 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவைட்ஸ் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் அன் இன்டர்ஸ்டேட் கவுன்சில். சரிங்களா? ஓகே. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் செட் அப் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் சர்க்காரியா கமிஷன் பை அ பிரசிடென்ஷியல் ஆர்டர் இன் 1990. அடுத்து தேர்ட் பாயிண்ட், இட் இஸ் நாட் அ பர்மனண்ட் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஃபோர்த் பாயிண்ட், ஹோம் மினிஸ்டர் இஸ் அ சேர்பர்சன். சரிங்களா? இதே வந்து தமிழில் பார்த்தீங்கன்னா, மாநிலங்களுக்கு இடையேயான குழு பற்றிய பின்வரும் தகவல்களில் எது சரியானவை? ஃபர்ஸ்ட் ஒன், விதி 263 மாநிலங்களுக்கு இடையேயான குழு உருவாக்கம் பற்றி கூறுகிறது. ரெண்டாவது பாயிண்ட்டு, சர்க்காரியா கமிஷனின் பரிந்துரையின் பேரில் குடியரசு தலைவரின் உத்தரவின்படி 1990ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. மூன்றாவது பாயிண்ட், நிரந்தரமற்ற அரசியலமைப்பு சாரா அமைப்பு. ஃபோர்த் ஒன், மத்திய உள்துறை அமைச்சர் இதன் தலைவராவார். ஸோ இன்டர்ஸ்டேட் கவுன்சில், மாநிலங்களுக்கு இடையேயான குழு, இதில் எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ 1, 2, 3. சரிங்களா? 3 பாயிண்ட் வந்து கரெக்டு. ஆர்டிகிள் 263 என்ன சொல்லுது அப்படின்னா, இன்டர்ஸ்டேட் கவுன்சில் பற்றி தான் சொல்லுது. அதே மாதிரி இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில் வந்து யாரோட ரெக்கமெண்டேஷன் படி ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்காரியா கமிஷன், அதுவும் கரெக்டு தான். அடுத்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. சரிங்களா? இதுவும் வந்து கரெக்டு. சரிங்களா? அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மத்திய உள்துறை அமைச்சர் வந்து இதன் தலைவர் ஆவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தப்பு. யார் வந்து இதோட தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதம மந்திரி. சரிங்களா? பிரைம் மினிஸ்டர் தான் இதோட தலைவர். ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஷின்,
Which of the following statements are correct in respect of Nidhi Aayog? ஸோ என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், இட் இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் பாடி. செகண்ட் ஒன், இட் இஸ் அ ஸ்டாச்சுட்டரி பாடி. தேர்ட் ஒன், ஹோம் மினிஸ்டர் இஸ் அ எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர். ஃபோர்த் ஒன், அட்வைசரி பாடி ஆஃப் த கவர்மெண்ட். சரிங்களா? இதே தமிழில் பார்த்தீங்கன்னா, நிதி ஆயோக்கை பொறுத்து கீழ்கண்ட கூற்றுகளில் எவை சரியானவை? ஃபர்ஸ்ட் ஒன், இது அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பு. ரெண்டாவது, சட்ட ரீதியான அமைப்பு. மூன்றாவது, உள்துறை அமைச்சர் பதவி ரீதியிலான உறுப்பினர். நான்காவது, அரசுக்கு ஆலோசனை கூறும் அமைப்பு. இது எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டி 2, 3 and 4. சரிங்களா? இந்த நிதி ஆயோக் அப்படின்றது நாட் அ கான்ஸ்டிடியூஷனல் பாடி. சரிங்களா? அது வந்து அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பு கிடையாது. இட்ஸ் அ ஸ்டாச்சுட்டரி பாடி. சரிங்களா? சட்ட ரீதியான அமைப்பு நிதி ஆயோக் அப்படின்றது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உள்துறை அமைச்சர் பதவி ரீதியிலான உறுப்பினர். சரிங்களா? எக்ஸ் அஃபிஷியோ அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பதவி வழியாக அதில் வந்து மெம்பர் ஆகிறாரு. சரிங்களா? ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அரசுக்கு ஆலோசனை கூறும் அமைப்பு. கரெக்டு தான். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபிஃப்த் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் அபவுட் லோக்சபா? சரிங்களா? ஸோ என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், த கான்ஸ்டிடியூஷன் புட்ஸ் அ லிமிட் ஆன் த சைஸ் ஆஃப் த லோக்சபா. ஓகே. செகண்ட், த சைஸ் அண்ட் ஷேப் ஆஃப் த parliamentary constituency is determined by the election commission. Okay. Third one, first past the post electoral system is followed. Next, fourth one, the speaker of the Lok Sabha does not have a casting vote in case of an equality of votes. சரிங்களா? இது தமிழில் பார்த்தீங்கன்னா, மக்களவை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியானவை எவை? ஃபர்ஸ்ட் ஒன், இந்திய அரசியலமைப்பு மக்களவையின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துகிறது. ரெண்டாவது, பாராளுமன்ற தொகுதியின் அளவு மற்றும் எல்லைகளை தேர்தல் ஆணையம் தீர்மானிக்கும். மூன்றாவது, எளிய பன்முக தேர்தல் முறை. நான்காவது, பாராளுமன்றத்தில் அதாவது மக்களவையில் வாக்குகள் சமநிலை அடையும் பொழுது வாக்களிக்கும் அதிகாரம் சபாநாயகருக்கு கிடையாது. இந்த நாளத்தில் எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ 1 and 3, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட், இது மட்டும்தான் கரெக்ட். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மக்களவை பொறுத்து கீழ்கண்ட வாக்கியங்களில், சரிங்களா, ஸ்டேட்மெண்ட்டில் எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்களா. ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, இந்திய அரசியலமைப்பு மக்களவையின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துகிறது. இது வந்து கரெக்ட் தான். சரிங்களா? ஆர்டிக்கிள் 81 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்போசிஷன் ஆஃப் ஹவுஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? மக்களவையில் எவ்வளோ உறுப்பினர்கள் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கிள் 81 அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சொல்லுது. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாராளுமன்ற தொகுதியின் அளவு மற்றும் எல்லைகளை தேர்தல் ஆணையம் தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தேர்தல் ஆணையம் வந்து தீர்மானிக்காது. அது வந்து ஒரு அமைப்பு, ஒரு ஆணையம் வந்து தீர்மானிக்கும். சரிங்களா? இண்டிபெண்ட் டெலிமிட்டேஷன் கமிஷன் அப்படின்ற ஆணையம் வந்து இதை வந்து தீர்மானிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து எடுத்துப்பாங்க. சரிங்களா? எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது, அந்த ஜியோகிராஃபிக்கல் ஏரியாஸ், இது எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க தான் வந்து ஒரு தொகுதினா அந்த தொகுதி வரையறை செய்வது எல்லாமே இந்த ஆணையம் தான். இண்டிபெண்ட் டெலிமிட்டேஷன் கமிஷன் அப்படின்ற ஆணையம் தான். சரிங்களா? எலெக்ஷன் கமிஷன் கிடையாது. அடுத்து எளிய பன்முக தேர்தல் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் அப்படின்ற எலக்டோரல் சிஸ்டம். இந்த எலக்டோரல் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா 2 சிஸ்டம் வந்து இருக்குது, 2 மெத்தட் இருக்குது. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் இங்கே கொடுத்துருக்கிற ஒரு மெத்தடு. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MMPR அப்படின்னு சொல்லுவாங்க, மிக்ஸ்டு மெம்பர் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இங்கே கொடுத்துருக்கிற இந்த மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து ஒரு ஓட்டு தான் போடணும். சரிங்களா? இப்போ எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் நிற்பாங்க. ஆனால் இருக்கிற இந்த வாக்காளர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஓட்டு தான் அவங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு ஓட்டை மட்டும்தான் யாருக்கு அவங்களுக்கு பிடிக்குதோ அவங்களுக்கு வந்து போடுவாங்க. சரிங்களா?
அதில் யார் வந்து அதிக ஓட்டு வாங்குறாங்களோ, எந்த வேட்பாளர் வந்து அதிக ஓட்டு வாங்குறாங்களோ, மெஜாரிட்டி வாங்குறாங்களோ அவங்க வந்து வின் பண்ண தான் அறிவிக்கப்படும். இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த எலக்டோரல் சிஸ்டம், ஃபஸ்ட்டு பாஸ்ட் த போஸ்ட் அப்படின்ற எலக்ட்ரல் சிஸ்டம். மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸில் இந்த மெத்தட் தான் இருக்குது. சரிங்களா? இன்னொரு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு மெம்பர் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாக்காளருக்கு பார்த்தீங்கன்னா 2 ஓட்டு வந்து கொடுப்பாங்க. ஒரு ஓட்டு யாருக்கு போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியில் யாருக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு வந்து ஓட்டு போடலாம். சரிங்களா? கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போடுறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பார்ட்டிக்கு வந்து ஓட்டு போடுறது. சரிங்களா? இப்போது தமிழ்நாட்டில் இப்போது எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா இதே எம்எம்பிஆர் மெத்தடில் நடக்குது அப்படின்னா ஒருத்தருக்கு 2 ஓட்டு கொடுப்பாங்க. ஒரு ஓட்டு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்டுக்கு போடுற ஓட்டு, இன்னொன்று வந்து பார்ட்டிக்கு போடுற ஓட்டு. சரிங்களா? 2 ஓட்டு வந்து போடுவாங்க. இப்போ இதில் இந்த ரெப்ரசன்டேஷன், சரிங்களா, அந்த ப்ரொபோஷனாலிட்டி வச்சு அவங்க வந்து வெற்றி தோல்வி வந்து தீர்மானிப்பாங்க. இப்போ இந்த மெத்தட், இந்த சிஸ்டம் எங்கே நடைமுறையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ். அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 2 ஓட்டு போடலாம். ஒன்று வந்து கேண்டிடேட்டுக்கு போடுவாங்க, இன்னொன்று வந்து அவங்களுக்கு பிடிச்ச பார்ட்டிக்கு வந்து போடுவாங்க. சரிங்களா? ஸோ அப்போது இங்கே கொடுத்துருக்க இந்த எளிய பன்முக தேர்தல் முறை இந்தியாவில் நடக்குது அப்படின்னு அந்த முறையில் தான் இந்த லோக்சபா வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்றது கரெக்டு. சரிங்களா? அடுத்து 4th என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாராளுமன்றத்தில் மக்களவையில் வாக்குகள் சமநிலை அடையும் பொழுது வாக்களிக்கும் அதிகாரம் சபாநாயகருக்கு கிடையாதுன்னு போட்டிருக்காங்க. இது வந்து தப்பு. சபாநாயகருக்கு அதிகாரம் இருக்குது. ஏதோ ஒரு இப்போது மசோதா மீதோ அல்லது வந்து இதெல்லாம் தீர்மானங்கள் மீதோ வாக்கெடுப்பு நடக்கும் பொழுது 2 பக்கட்டும் வந்து அதாவது ஆதரவாகவும் எதிராகவும் வாக்குகள் வந்து சமநிலை அடையும் பொழுது சபாநாயகர் வாக்களிக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு. சரிங்களா? அடுத்து 6th கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் பாடிஸ் ஆர் ஹெடட் பை பிரைம் மினிஸ்டர்? ஸோ என்னென்ன பாடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் நேஷ்னல் இன்டெகிரேஷன் கவுன்சில், செகண்ட் ஒன் நேஷ்னல் வாட்டர் ரிசோர்ஸ் கவுன்சில், தேர்ட் ஒன் நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில், ஃபோர்த் ஒன் இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அண்ட் ஃபிஃப்த் ஒன் ஜோனல் கவுன்சில்ஸ். சரிங்களா? இதே தமிழில் பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவைகளில் பிரதமர் தலைமை தாங்கும் அமைப்புகள் எவை? ஃபர்ஸ்ட் ஒன் தேசிய ஒருமைப்பாட்டு குழு, செகண்ட் ஒன் தேசிய நீர்வளக்குழு, தேர்ட் ஒன் தேசிய வளர்ச்சி குழு, ஃபோர்த் ஒன் மாநிலங்களுக்கு இடையேயான குழு, ஃபிஃப்த் ஒன் மண்டல குழு. சரிங்களா? ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 1, 2, 3, 4 இது 4மே கரெக்டு. ஆனால் 5th ஒன் மட்டும் தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? மண்டல குழு வந்து பிரதமர் தலைமை தாங்க மாட்டார். மத்திய உள்துறை அமைச்சர் தான் வந்து இதுக்கு தலைமை தாங்குவார். சரிங்களா? அடுத்து 7th கொஷின். ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் எலெக்டட் ஃபார் த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்? சரிங்களா? ஆப்ஷன் ஏ தாதாபாய் நவ்ரோஜ், பி சியாதாஸ், சி மோதிலால் நேரு, டி டபிள்யூசி பானர்ஜி. பிரிட்டன் பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சரியான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தாதாபாய் நவ்ரோஜ் தான் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியர். சரிங்களா? அடுத்து 8th கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் ஆர்டிகிள் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவைட்ஸ் த ஸ்பெஷல் ப்ரொவிஷன் டு த ஸ்டேட் ஆஃப் அசாம்? சரிங்களா? அசாம் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்குகின்ற அரசியல் அமைப்பு விதி எது அப்படின்றாங்க. ஆப்ஷன் ஏ 371 பி, 371 டி, சி 371 சி, 371 இ. சரிங்களா? இதுக்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 371 பி தான் வந்து அசாம் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்குகின்ற விதி. இந்த 371 சி யாருக்கான ப்ரொவிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ப்ரொவிஷன் அப்படின்னா மணிப்பூர். சரிங்களா? ஸோ மணிப்பூர் மாநிலத்திற்கான சிறப்பு அந்தஸ்து அப்படின்னா 371 சி. அதே மாதிரி ஆந்திர பிரதேசம், சரிங்களா, அதுக்கு வந்து 371 டி. அதே மாதிரி 371 இ எதை குறிக்குது அப்படின்னா ஆந்திரா அல்லது தெலுங்கானாவில் மத்திய பல்கலைக்கழகம் உருவாக்குவது பற்றிய சலுகைகள், அது வந்து 371 இ. அடுத்து 9 வாட் டஸ் ஆர்டிகிள் 340 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் டீல்ஸ் வித்? ஆப்ஷன் ஏ பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன், பி நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி, சி நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டி, டி உமன்ஸ் கமிஷன். சரிங்களா? தமிழில் வந்து அரசியலமைப்பின் விதி 340 விளக்குவது என்ன? ஆப்ஷன் ஏ பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம், தாழ்த்தப்பட்டோர் ஆணையம், சி பழங்குடியினர் ஆணையம், டி பெண்கள் ஆணையம். இதுக்கான சரியான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம். சரிங்களா? இந்த
தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் இது வந்து நான் பார்த்தீங்கன்னா 341 ஆர்டிகிள் 341. அதே மாதிரி பழங்குடியினர் ஆணையம் பார்த்தீங்கன்னா விதி 342. சரிங்களா? இந்த பெண்கள் ஆணையம் அப்படின்றது கான்ஸ்டிடியூஷனல் பாடி கிடையாது, இட்ஸ் அ ஸ்டாச்சுட்டரி பாடி. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, சட்ட ரீதியான அமைப்பு அப்படின்றதுனால ஒரு சட்டம் ஏற்படுத்தி அந்த சட்டத்தின் மூலயமா இந்த கமிஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ தேசிய பெண்கள் ஆணைய சட்டம் 1990 படி முதல்ல 1992 ஆண்டு பெண்கள் ஆணையம் இந்தியாவில் அமைக்கப்பட்டது. இப்போது தற்போதைய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேகா சர்மா. சரிங்களா? அடுத்து 10வது கொஸ்டின், விச் ஆர்டிகிள் டீல்ஸ் வித் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ஸ்? நிர்வாக தீர்ப்பாயங்களை விளக்குகின்ற விதி எது? சரிங்களா? ஆர்டிகிள் 300A ஆப்ஷன் பி, ஆர்டிகிள் 312A ஆப்ஷன் சி, ஆர்டிகிள் 323A ஆப்ஷன் டி, ஆர்டிகிள் 323B. சரிங்களா? இதுக்கான சரியான விடை என்ன அப்படின்னா ஆன்சர் சி, ஆர்டிகிள் 323A. இந்த ஆர்டிகிள் 323B என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபியூனல்ஸ் ஃபார் அதர் மேட்டர்ஸ். சரிங்களா? நிர்வாக தீர்ப்பாயங்கள் சொல்கிறது என்னென்னா 323A, ட்ரிபியூனல்ஸ் தீர்ப்பாயம் மற்ற விவகாரங்களுக்கான தீர்ப்பாயம் அது எது சொல்லுது அப்படின்னா 323B. இந்த ஆர்டிகிள் 300A என்ன சொல்லுது அப்படின்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? சொத்துரிமைக்கான விதிகள் தான் வந்து இந்த 300A. அதே மாதிரி 312 இந்த 312 வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் பார்லிமெண்ட் டு வேரி ஆர் ரிவோக் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் அ சர்டன் சர்வீசஸ். அதாவது சில பணிகளை, சரிங்களா, தேசிய அளவிலான பணிகள், சரிங்களா, அந்த IAS IPS அந்த மாதிரியான பணிகள் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி தேசிய அளவிலான பணிகளை வந்து நீக்கவோ இல்லை வந்து திருத்தம் செய்யவோ பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் என்னென்னா இந்த 312A அப்படின்ற விதி.